ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டாக்டர் ஷெத்தோட இந்தியன் ஸ்கின் சன்ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை சீக்கிரம் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாக்டர் ஷீத்தோட எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியன் ஸ்கின்னுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம கண்டிப்பாக வெயிலில் போகும்போது போட வேண்டியது அவசியம். பொதுவாகவே நார்மலாக சன்ஸ்க்ரீன் நம்ம வெயிலில் போகிறோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு 2-3 ஹவர்ஸ்க்கு அந்த வெயிலில் நம்ம இது பண்ணாலும் நமக்கு எந்த டான் அந்த மாதிரி ப்ராப்ளம். இந்த சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் pH லெவல் 6 இருக்குது. ஸோ நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் டெர்மட்டாலஜி டெஸ்டட் தான். 1% டர்மரிக் இதில் இருக்குது. வெயிலில் அந்த ரேஸ் நமக்கு மேலே படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு லேயர் மாதிரி நம்மளுடைய ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகிறோம். ஸோ நம்ம சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும். எந்த சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் நம்ம நைட் தூங்கும் போது கையில் எங்கேயாவது ஓரமாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்னிங் பார்க்கும்போது நமக்கு எந்த இரிட்டேஷன் அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இந்தியன் ஸ்கின்னுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாயம். ஏன்னா நமக்கு வெளிநாடுகளில் விட நமக்கு 500 மடங்கு சூரிய ஒளி நம்ம ஸ்கின்ல படுது அப்படிங்கிறனால நம்ம சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நம்ம போட்டு தான் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரலானிக் ஆசிட் இருக்கனால உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல ஒரு மாய்ஸ்சர் இருக்குது, நல்ல ஒரு ஈரப்பதம் இருக்குது. ஆனால் நீங்கள் இது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆயிலி ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் செக்ரியேஷன் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் காஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் இல்லை. அது நல்லாவே இந்த ஒயிட் அப்படியே நமக்கு வெள்ளையாக போட்டோன்னா ஒரு மாதிரி திட்டாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இந்த சன்ஸ்க்ரீனில் இல்லை. இந்த சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நல்ல க்ளோவியாக இருக்குது. ஸோ அதனாலாம் நல்லா ஓகே தான் சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். பட் இது ஆயில் ஸ்கின் அப்படி கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணால் ரொம்பவே கொஞ்சம் ஆயில் செக்ரியேஷன் இருக்க மாதிரியே இருக்குது. சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் இருக்குது. ஈஸியாக பிளெண்ட் ஆயிடுது. உடனே சடனாக பிளெண்ட் ஆயிடுது. யூவிஏ அண்ட் யூவி ரேஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. பிஎஃப் எஸ்பிஎஃப் 50++ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் ஆயிலி ஸ்கின் எடுத்துக்கலாம். ஆனால் ஆல் டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. செட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ட்ரை ஸ்கின் எடுத்துக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சன்ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸுக்கு நிறைய பியூட்டி டிப்ஸ் அண்ட் கோல்டு சம்மந்தமான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.